தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளியில் சாலையில் தாறுமாறாக ஓடிய தண்ணீர் லாரி மோதியதில் பெண் உட்பட 2 உயிரிழந்தனர். சென்னீர் குப்பத்திலிருந்து தண்ணீர் நிரப்பிக் கொண்டு சென்னை நோக்கி டேங்கர் லாரி சென்றுள்ளது. அப்போது பூவிருந்தவள்ளி பகுதியில் சாலையில் தாறுமாறாக சென்ற தண்ணீர் லாரி வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதிச் சென்றது. பின்னர் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது லாரி மோதியதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதையடுத்து லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கினர். மதுபோதையில் லாரி ஓட்டுநர் விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பெண் குளிப்பதை மறைந்திருந்து வீடியோ எடுத்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஜெயங்கொண்டம் அருகே கடந்த 28ஆம் தேதி பெண் ஒருவர் தனது வீட்டு பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் ஜன்னல் வழியாக வீடியோ எடுப்பது போன்று உணர்ந்துள்ளார். உடனடியாக திரும்பி பார்த்தபோது அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ராவங்குடி பகுதியைச் சேர்ந்த அருண் பாண்டியன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவரிடமிருந்த செல்போனையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வழக்கறிஞர் வீட்டில் தங்க நகை திருடிய பணிப்பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தேவஸ்தான பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சண்முக கணேசன் என்பவர் தனது வீட்டிலிருந்து சுமார் 16 சவரன் தங்க நகை காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் வழக்கறிஞர் வீட்டில் கடந்த 6 மாத காலமாக பணிப்பெண்ணாக வேலை செய்த லதா என்பவர் கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்துள்ளது. அதைத் தொடர்ந்து பணிப்பெண் லதாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த சுமார் 16 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் தனியார் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த கல்லூரி மாணவன் தவறி விழுந்ததில் காலில் 3 விரல்கள் துண்டிக்கப்பட்டது. மங்கைநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பரணி என்ற மாணவர் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்நிலையில் அவர் கல்லூரிக்கு தனியார் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்துள்ளார். அப்போது வேக தடையில் பேருந்து ஏறி இறங்கியதில் சாலையில் மோதிய போது மாணவனின் காலில் இருந்த 3 விரல்கள் துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து சக பயணிகள் மாணவனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இரவு நேரங்களில் காட்டு யானை விவசாய நிலத்தை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பாரங்குள்ளி வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வெளியேறிய காட்டு யானை அங்கிருந்த விவசாய நிலத்தில் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளது. பின்னர் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் யானை உலா வந்ததால் அவ்வழியாக சென்ற மக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டவும் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் வலிப்பு நோய் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து மருத்துவரின் அலட்சியமே காரணம் என பெற்றோர் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளனர். சின்னக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தனலட்சுமி ஏழுமலை தம்பதியினர் தங்களது 1.5 வயது பெண் குழந்தையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வலிப்பு நோய் காரணமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதையடுத்து ஸ்கேன் எடுப்பதற்காக குழந்தைக்கு மருத்துவர்கள் அதிக மயக்க மருந்து கொடுத்ததாகவும் அதனால் குழந்தை சுயநினைவு இழந்து உயிரிழந்ததாகவும் பெற்றோர் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். கோவை மாவட்டத்தில் விவசாய தோட்டத்தில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்த காட்டு யானை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாடிவையில் அடுத்த சோலைப்படுகையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்துள்ளது.
பின்னர் விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து யானைகளை விரட்டியுள்ளனர். அப்போது 2 யானைகள் வனப்பகுதிகள் சென்ற நிலையில் ஒரு யானை மட்டும் கணேசன் என்பவரது தோட்டத்திற்குள் நுழைந்துள்ளது. பின்னர் அங்கிருந்த பப்பாளி பழங்களை சாப்பிட முயற்சித்தபோது விவசாய கிணற்றுக்குள் தவறி விழுந்த யானை உயிரிழந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் நீண்ட நேரம் போராடி யானையை மீட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நாடு முழுவதும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு பக்தர்கள் பல அடி உயரமுள்ள விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைத்து பூஜைகள் நடத்தி ஆறு மற்றும் குளங்களில் கரைப்பது வழக்கம். தண்ணீரில் கரையும் பொருட்களை கொண்டு சிலைகளை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடை மத்தம்பாளையம் பகுதியில் பல அடி உயரமுள்ள விநாயகர் சிலைகளை பல்வேறு வடிவங்களில் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருப்பூரில் 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பாக பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பள்ளியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநில இளைஞர் ஜெய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பாபநாசம் தாலுகாவிற்கு உட்பட்ட வேம்பக்குடி, சோமேஸ்வரபுரம் உட்பட 5 இடங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களிடம் மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதுகுறித்து தொடர் புகார் எழுந்த நிலையில் போலீசார் தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகம் படும்படி இருசக்கர வாகனத்தில் வந்த 2 சிறுவர்களை உட்பட 4 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் 5 இடங்களில் அவர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனம், 6 செல்போன்கள் உட்பட பல பொருட்களை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதியில் 2 மாத மீன்பிடி தடை காலம் முடிவடையும் நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் செல்ல படகுகளுடன் தயாராகி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு மேற்கு கடற்கரை பகுதியான மணக்குடி முதல் நீரோடி வரை ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் 2 மாத மீன்பிடி தடை காலம் நள்ளிரவுடன் முடிவடையும் நிலையில் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம் துறைமுகங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல படகுகளுடன் தயாராகி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்ததால் முகாம்களில் இருந்தவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 கன அடியை எட்டியது. இதனால் மேட்டூர் அணையில் இருந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கன அடி நீரானது காவிரியில் அப்படியே திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக காவிரி கரையோர பகுதியான நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பொன்னியம்மாள் சந்து, கலைமகள் வீதி, மணிமேகலை தெரு மற்றும் இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ள நீர் வடிந்ததால் தற்காலிக முகாம்களில் தங்கியிருந்த பொதுமக்கள் அவர்கள் குடியிருப்புகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். கோவையில் மகளை அழைத்துச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண் மீது தாக்குதல் நடத்திய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோவை சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த வாரம் தனது மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் ஆத்துப்பாளத்தைச் சேர்ந்த ரவிக் என்பவர் இளம்பெண்ணை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்றது தெரியவந்தது.
இதனையடுத்து காவல்துறையினர் ரபீக்கை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது கோபமடைந்த ரபீக் இளம்பெண்ணை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பெண்ணின் தாயாரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ரபீக் பல பெண்களை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றியது தெரியவந்துள்ளது. சென்னை மடிப்பாக்கத்தில் பட்டறை தொழிலாளியிடம் ஆசை வார்த்தை கூறி 92 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். மடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் சூளையில் வெள்ளி பாத்திரங்கள் தயார் செய்யும் பட்டறையை நடத்தி வருகிறார். மும்பையைச் சேர்ந்த பீர் முகமது பாதுஷா என்பவர் அவரிடம் இரடியம் தொழில் செய்து வருவதாகவும் அதில் முதலீடு செய்தால் 3 மடங்கு லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி பல்வேறு தவணைகளாக 92 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார். ஆனால் பணத்தை மும்மடங்காக்கி கொடுக்காமல் பீர் முகமது பாதுஷா ஏமாற்றி வந்துள்ளார். இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் அடிப்படையில் மும்பை தானே பகுதியில் தங்கியிருந்த பீர் முகமது பாதுஷாவை போலீசார் கைது செய்து சென்னை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 3 நாட்களாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நெல் கொள்முதல் செய்த 24 மணி நேரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்க வேண்டும் என்ற அரசின் உத்தரவிற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் புறக்கணித்து வருகின்றனர். இதனால் விற்பனை கூடங்களில் 10,000 முதல் 50,000 நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போடுங்க நாளைக்கு கோவை மாவட்டம் வால்பாறையில் வனத்துறையினருக்கும் காட்டு யானை போக்கு காட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. வால்பாறை பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனையடுத்து காட்டு யானைகளை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள சிறுகுன்றா எஸ்டேட் பகுதியில் நுழைய முயன்ற காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வெகு நேரமாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டிய காட்டு யானைகளை நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின் வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். இந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பிள்ளையாரேந்தல் மற்றும் ஆதியூர் கிராமங்களில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட காளைகளும் காளையை அடக்க 9 வீரர்களும் கொண்ட அணிகளும் பங்கேற்றன. ஒவ்வொரு முயற்சிக்கும் 15 நிமிடங்கள் நேரம் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் பங்கேற்ற வீரர்களில் 20க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர். திருவள்ளூர் அருகே கஞ்சா போதையில் கிராமத்திற்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் கனகவல்லிபுரம் கிராமத்திற்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை எதிர்த்து கேட்ட அந்த பகுதி இளைஞர்கள் போதையில் இருந்தவர்களை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதை கண்டித்தும் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரியும் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர். திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் வனத்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னார் பகுதியில் உள்ள கேரள மாநில சோதனை சாவடியில் வாகன சோதனையின் போது சிறுத்தை பல் வைத்திருந்த மாரிமுத்து என்ற குருமலை பகுதியைச் சேர்ந்த நபரை கேரள வனத்துறையினர் பிடித்து தமிழக வனத்துறையினரிடம் ஒப்படைத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து அவரை உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அலுவலக கழிவறைக்குள் தாழிட்டுக் கொண்டு மாரிமுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
இந்நிலையில் தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது கொல்லப்பட்டாரா என போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கிழத்தோட்டம் பகுதியில் கடலில் படகு கவிழ்ந்து கஞ்சா மூட்டைகளுடன் தத்தளித்த இலங்கையைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். கிழத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது கடலில் படகு ஒன்று கவிழ்ந்து 2 மீனவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்துள்ளனர். இதனையடுத்து இருவரையும் மீட்ட மீனவர்கள் அவர்களுடன் கடலில் மிதந்த 7 கஞ்சா மூட்டைகளையும் படகில் ஏற்றி கரைக்கு வந்து அதிராம்பட்டினம் சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் இருவரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. தென்காசியில் ஆட்சியர் பெயர் மற்றும் புகைப்படம் கொண்டுவரும் அழைப்புகளுக்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரின் புகைப்படம் மற்றும் பெயரை கொண்டு அவர் உரையாடுவது போல சிலருக்கு ஒரு வாட்ஸ்அப்பிலிருந்து குறுஞ்செய்திகள் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் தற்போது மறுப்பு தெரிவித்து எச்சரிக்கை பதிவு ஒன்றை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. அதில் மாவட்ட ஆட்சியர் பேசுவது போன்று போலியான தொலைபேசி எண்களிலிருந்து அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்தி வந்தால் அதற்கு எவரும் பதிலளிக்க வேண்டாம் எனவும், புகைப்படத்தில் உள்ள எண் போலியான தொலைபேசி எண் என்பதை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலாவரும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. உதகை நகரில் நாளுக்கு நாள் சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் உதகை தாஸ் பிரகாஷ் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று உலாவருவதாகவும், வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான நாய்களை வேட்டையாடி செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். தொடர்ந்து நள்ளிரவில் குடியிருப்பில் சர்வசாதாரணமாக சிறுத்தை உலா வந்த காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சிறுத்தை நடமாட்டம் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மண் கடத்தலை தட்டி கேட்ட இளைஞரின் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் உள்ள புளியங்குறிச்சி ஏரியில் பொக்லைன் உதவியுடன் அனுமதியின்றி டிராக்டர்களில் மண் அள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விசிக தலைவாசல் ஒன்றிய துணைச் செயலாளரான 33 வயது சரத்குமார் என்பவரும் 28 வயதான அவரது தம்பி அஜித்குமாரும் மண் அள்ள அனுமதி உள்ளதா என தட்டி கேட்டனர். அப்போது இரு தரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சகோதரர் மீது மண் கடத்தல் கும்பல் இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த அஜித்குமார் மீட்கப்பட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக தலைவாசல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் முறையாக பணம் செலுத்தி குத்தகை கிடைத்த நிலத்தை மீட்டு தரக்கோரி இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு தலித் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெட்டி பெருமாளகரம் கிராமத்தில் உள்ள பச்சையப்பன் கோவிலுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை 1,70,000 ரூபாய்க்கு தலித் மக்கள் குத்தகை கிடைத்தனர். இந்நிலத்தை மாற்று சமூகத்தினர் நிலத்தை ஆக்கிரமிப்பதாக அறநிலையத்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து சின்னசேலம் அருகே அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வெட்டி பெருமாளகரம் கிராம தலித் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னசேலம் தாலுகா அலுவலகத்தில் சமாதானம் கூட்டத்தின் மூலம் தீர்வு காணலாம் என அதிகாரிகள் கூறியதன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். உதகையில் முள்ளிக்குறை பகுதிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை நகராட்சி உட்பட 28வது வார்டு பகுதியான முள்ளிக்குறை பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை சீரமைக்கப்படாததால் குண்டும் குழியுமாகவும் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாகவும் காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், முதியவர்கள், பெண்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதோடு நோயாளிகள் செல்ல 108 ஆம்புலன்ஸ்கள் கூட செல்ல முடியாது நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்ய தருவதில்லை எனவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் நகர்மன்ற உறுப்பினரிடமும் பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மனைவியை அடித்துக் கொன்று கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முள்ளுக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன், லட்சுமி தம்பதியினருக்கு இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு குடும்ப தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கணவன் ஹரிஹரன் மனைவி லட்சுமியை சுவற்றில் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆயல்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஹரிஹரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கானது நாமக்கல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு வெளியானது. மனைவியை சுவற்றில் அடித்து கொலை செய்ததால் குற்றவாளி ஹரிஹரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். கரூரில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மயானத்தை ஆக்கிரமித்த 10க்கும் மேற்பட்ட கடைகளை உயர்நீதிமன்றம் உத்தரவின் கீழ் அதிகாரிகள் இடித்து அகற்றினர். பள்ளப்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வேலம்பாடி பகுதியில் இருந்து பழனி செல்லும் நெடுஞ்சாலை ஓரத்தில் ஊர் பயன்பாட்டிற்கான மயானம் மற்றும் பொது பயன்பாட்டு சாலை அமைந்துள்ளது. இதனை ஆக்கிரமித்து கடந்த 20 ஆண்டுகளாக 13 கடைகள் செயல்பட்டு வந்தன. இது தொடர்பான வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன்படி வேலம்பாடி, அண்ணாநகர் பகுதியில் மயானம் மற்றும் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட கடைகள் அகற்றப்பட்டது. அரவக்குறிச்சி வட்டாட்சியர் மகேந்திரன் தலைமையிலான வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரம் கொண்டு இடித்து அகற்றினர். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.